Good evening, students. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்ம போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ரிவிஷன் போயிடலாம். எப்படி நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன லெசன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த லெசன்ஸ்ல எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லெசன் உறவுகளும் சார்புகளும் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 எக்ஸசைஸ் இருக்கு. 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ மொத்தமா எவ்வளோ சம்ஸ் இருக்கு, வாஸ் த கவுண்ட் நமக்கு தெரியணும். அதுல எதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் அது நமக்கு தெரியணும். ஸோ அது நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த லிஸ்ட். அண்ட் தென் உங்களுக்கு எந்த லெசன்ல இருந்தெல்லாம் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, இதுல இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் 100% ஆர் தேர். லாஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி நமக்கு 2 மார்க் கேள்வியிலையும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் உண்டு, 5 மார்க் கேள்வியிலையும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் உண்டு. அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய லெசன் இது 4, 5, 6, 7, 8. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 8 கூட்டல் 8 அதுல 8 2 16 மார்க் ஃபுல்லாவே கிடைச்சிரும். கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி நல்லா போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 16 மார்க் கண்ணை மூடிட்டு கிடைச்சிரும். அதே மாதிரி எம்சிக்யூ 1 மார்க் கொஸ்டின் ஒரு 14 மார்க்குக்கு கேட்பாங்க. இந்த 8 பாடத்துல இருந்துமே ஒரு கேள்விகள் கம்பல்சரி வரும். அப்புறம் 1, 5, 6, 7, 8 இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்படி வந்து 14 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். ஸோ இந்த எம்சிக்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின் எல்லாமே வரும். 1 வேர்ட் கொஸ்டின்ல 14 மார்க்ஸ். ஸோ 16 + 14 30 மார்க்ஸ் போயிடுச்சா? பேலன்ஸ் இருக்கிறது 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் எம்சிக்யூ நம்ம இங்க கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? எல்லா கிளாஸ்லயுமே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் 2 கிளாஸ் 3 கிளாஸ் கண்டினியூ பண்றோம்னா அந்த 3 கிளாஸ்மே அது ரிலேட்டடான இருக்கிற எல்லா எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ அப்போ எம்சிக்யூ நீங்க இங்க கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தனியா அதுக்குன்னு 1 வேர்ட் கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், எல்லா பாடத்துக்குமே கொடுத்துட்றேன். ஸோ அது போக ஒவ்வொரு பாடத்திலையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்றோம். இந்த லெசன்ல இருந்தே நம்ம போவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துடலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா, ஏன்னா 8வது லெசன் இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அதனாலதான் வந்து ஒரு ரெஃப்ரெஷருக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்ததுக்கு அப்புறம் 5, 6, 7 இது 3 லெசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க வரப்போறோம் அப்படின்னா 3வது பாடத்துக்கு வரப்போறோம். அப்புறம் 2வது பாடத்துக்கு வரப்போறோம். 8வது பாடம் நேத்திக்கு தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த 8வது பாடத்தை நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் 8th லெசன் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ 8th லெசன்ல நடத்தும் போதே எந்தெந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எவ்வளோ இருக்கு, எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அது ரிலேட்டட் சிமுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதனால நமக்கு வந்து 8th லெசன் வந்து லாஸ்டா வச்சுக்கலாம். பட் 8th லெசனை நீங்க ஃபர்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து என்னன்னா அதுல கம்பல்சரி நம்ம ஹாஃப் இயர்லிக்கு முடிஞ்சதும் அந்த லெசன் ஃபுல்லா பார்த்துட்டதுனால அது ஒன் ரிவிஷன் இஸ் ஓவர் அப்படிங்கிற டாபிக்ல அதை வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாடம், முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல.
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் லெசன் 1. எக்ஸசைஸ் வந்து 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் இருக்கு. இதுல ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் இங்க எல்லோ மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். ரிப்பீட்டடா கேட்காத கொஸ்டின்ஸ் நான் எடுக்கல. நீங்க இந்த ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணினாலே மோர் தேன் இனஃப் உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 7 இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் நடந்து முடிந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ், அப்புறம் ஆஃப்டர் பப்ளிக் வந்து எழுதக்கூடிய அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ், அதுல எல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் நம்மளுடைய ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எல்லா எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸையும் கன்சாலிடேட் பண்ணி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல டோட்டலா 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 7மே இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 6 7 ஏழும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸசைஸ் 1.2ல டோட்டலா வந்து 5 கேள்வி இருக்கு. அந்த 5 கேள்வியுமே 1 2 3 4 5 5 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.3ல 10 கேள்வி இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட்னு எந்த கொஸ்டின்ஸும் இது வரைக்கும் வரல. ஸோ அதனால அந்த எக்ஸசைஸ்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கல. எக்ஸசைஸ் 1.4ல 12 கேள்விகள் இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே வரல. ஸோ அதனால அதுலயும் நான் சாரி எக்ஸசைஸ் 1.4ல 12 கேள்விகள் இருக்கு. அதுல 2 6 10 11 12 மொத்தம் 5 கேள்வி. 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. 12 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். அதுல 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட்னு வந்ததுனால அதை மட்டும் கொடுத்துருக்கேன். 2 6 10 11 12. அடுத்தது 1.5 டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 10 இருக்கு. அதுல ரிப்பீட்டடா கேட்டது வந்து ஒரு 5 கேள்வி. 1 2 4 7 8. ஸோ ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல 10 20 30 32 37 43 கேள்வி இருக்கு. ஓவராலா இந்த லெசன்ல வந்து 43 கொஸ்டின்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? டோட்டலா 43 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 43ல நம்ம வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம்? 7 ஒரு 5 12, இது ஒரு 5 17, இது ஒரு 5 22. 22 கொஸ்டின்ஸ். 43 அவுட் ஆஃப் 22. 22 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற எதுவும் நீங்க வந்து இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் எதுக்கும் தேவையில்லை. இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லெசன் நான் ஜஸ்ட் வந்து ஒரு கோ த்ரூ தான் கொடுக்க போறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. உறவுகளும் சார்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர். நான் போர்டுக்கு வந்துடுறேன். ஆர்டர்ட் பேர் வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அத சோடிகள், ஜோடின்னு சொல்ல மாட்டோம் தமிழ்ல. ஜோடின்னு இல்ல, சோடி. ஆர்டர்ட் பேர் வரிசை ஜோடிகள். அப்புறம் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வரிசை ஜோடிகள் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட் வைஸ் ரோஸ் இருக்கும். A11 ஏ இதுல 1, ஏல 2, ஏல 3, பில 1, பில 2, பில 3, சில 1 2 3 இப்படி சீட்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேர் பண்ணும்போது ஏ ரோல ஃபர்ஸ்ட் சீட், பி ரோல செகண்ட் சீட், சி ரோல தேர்ட் சீட், இப்படிதான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பேர் பண்ணுவோம்.
ஓகேவா? இத வந்து என்ன சொல்வோம்னா ஆர்டர்ட் பேர் அப்படி சொல்லுவோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சினிமா தியேட்டர்ல நீங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அடுத்தது வந்து அததான் ஆர்டர்ட் பேர்ஸ் வரிசை ஜோடிகள். அதாவது இப்போ அந்த 1, 2, 3ங்கிறது எல்லா ரோலயுமே இருக்கும். பட் அது ஏ ரோவா, பி ரோவா, சி ரோவா, டி ரோவா, எந்த ரோ, எந்த வரிசை அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்ப இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு செட் குடுத்திருந்தாலும் அத வந்து வரிசையில எழுதுறதுக்கு பேரு தான் வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வரிசை ஜோடிகள் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இத வந்து உறவுகள் அப்படிங்கிற கோட்பாடுல இத கொண்டு வரோம். இந்த வரிசை ஜோடிகள் அப்படிங்கிறது வந்து உறவுகள், ரிலேஷன்ஸ் அதுல வருது. அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா 2 செட். நமக்கு செட்னா என்னன்னு ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லயே கணங்கள்லாம் படிச்சிட்டோம். இங்க 10த்லயே நம்ம படிச்சிட்டோம். இது ரிவிஷன் தான் பாக்குறோம். 2 செட் எடுக்கிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா 2 செட்ஸ். 2 கணங்கள் எடுக்கிறோம். அந்த 2 கணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணமானது வந்து ஃப்ரூட்ஸ் ஆகவும் ஒரு கணமானது வெஜிடபிள்ஸ் ஆகவும் இருக்குது. ஒரு செட் ஃப்ரூட்ஸ், ஒரு செட் வெஜிடபிள். நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி க்ரோ த்ரூ பண்ணல. கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கேரட், பிரிஞ்சால் சம்ஸ் வந்து நம்ம அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணலாம். பிரிஞ்சால், ஆனியன். ஓகே, சாரி ஃப்ரூட்ஸ்ல போய் கேரட் இதை எழுதிட்டேனா? சாரி சாரி. ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ. ஓகே, எம்ஏடிஓ டொமேட்டோ. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஃப்ரூட்ஸ் ஒரு செட்டு, வெஜிடபிள் ஒரு செட்டு. சோ ஏ அப்படிங்கிற செட்ல வந்து 3 வெஜிடபிள் இருக்கு. பி அப்படிங்கிற செட்ல 3 ஃப்ரூட்ஸ் இருக்கு. பி அப்படிங்கிற செட்ல 4 வெஜிடபிள் இருக்கு. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறோம். நம்ம வந்து ஆப்பிள் வித் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ வாங்கலாம். ஆரஞ்ச் வித் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ வாங்கலாம். கிரேப்ஸ் வித் பொட்டேட்டோ, டொமேட்டோ. எப்படி, அதாவது பேர் வந்து எப்படி வேணாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அததான் வந்து ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க. வரிசை ஜோடி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னால கேரட்டோட ஆப்பிள் வாங்க முடியும், கேரட்டோட வந்து பி ஆரஞ்சு வாங்க முடியும், கேரட்டோட கிரேப்ஸ் வாங்க முடியும். சேம் லைக் தட். சோ இங்க 3 இன்டூ 4 12 விதமான பேர்ல என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அததான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கார்ட்டீசியன் பெருக்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம டினோட் பண்ணக்கூடியது வந்து ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் சி. ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் சி, ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி அப்படிங்கிறது தான் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. சோ இப்ப ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ அப்படின்னு வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. A cross B is equal to, இல்ல A, சாரி, A cross B சொல்லிட்டேன். A. And B உடைய வேல்யூ 2 and 3. ஓகே, அப்ப A cross B னா என்ன, B cross A னா என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? A cross B அப்படின்னா எப்பொழுதுமே ஆல்வேஸ் ஏல இருக்கிற நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப A cross B கேட்டுட்டாங்க அப்படின்னு
நம்ம இதெல்லாம் வந்து வென் டயகிராம்ல பார்த்திருப்போம். இங்க நம்பர்ஸ் வச்சு பார்க்கிறோம். அத கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு பேரை கொடுக்கிறோம். சோ ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் சேர்க்க வேண்டும். என்னாச்சு? 1,2 1,3. அடுத்தது 3,2 3,3. அடுத்தது 5,2 and 5,3. ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கூடயும் 1 2 3 4 5 6. சோ டோட்டல் 3 2s are 6 அப்படிங்கிறது இதனுடைய இது. ஆனா எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் ஏல இருக்கக்கூடிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏ கிராஸ் பினா, பி கிராஸ் ஏனா அப்படியே டிட்டோ மாத்திடணும். அதாவது பில இருக்கக்கூடிய உறுப்பு முதலாவதாகவும் ஏல இருக்கக்கூடிய உறுப்பு இரண்டாவதாகவும் வர வேண்டும். பி கிராஸ் ஏ அப்படின்னா அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிடுவீங்க. upside down. 2, 3 cross 1, 3, 5. அப்போ இந்த B cross A அப்படின்னு எழுதக்கூடிய செட் ஆனது 2, 1, 2, 3, 2, 5. 3, 1, 3, 3, 3, 5. சோ அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? என்ன பண்றோம்? ஏவையும் பியையும் இந்த ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவில இருந்து வரக்கூடிய மதிப்பானது முதலாவதாகவும் பில இருந்து வரக்கூடிய மதிப்பானது இரண்டாவதாகவும் வர வேண்டும். சோ இது இப்போ நார்மலா ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ சொல்லிட்டாங்கன்னா பண்றோம் மேம். இதே வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பினா என்ன, என் ஆஃப் பி கிராஸ் ஏனா என்ன, அத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதாவது நார்மல் ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ ஏ கிராஸ் இப்ப எது கொடுத்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. a அப்படிங்கிற செட்டு 1 3 5, b அப்படிங்கிற செட்டு 2 and 3 இருக்கு இல்லையா? சோ இப்போ A cross B, B cross A. இது 3 2s are 6, இது 2 3s are 6. N of A cross N of B is equal to N of A அப்படின்னா என்ன? ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. ஏல இருக்கக்கூடிய செட் ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸ் உடைய ஓவரால் கவுண்ட் தான் N of A அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் 3. அதே மாதிரி பில இருக்கக்கூடிய செட் பி செட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் உடைய கவுண்ட் 2. சோ அப்ப 3 2s are 6. அப்போ அதே பி கிராஸ் ஏன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 3s are 6. அப்ப n of a cross b is equal to n of b cross a is equal to n of a is equal into n of b is equal to எல்லாமே வந்து 6 தான் வருமா? இதுவும் 6 இதுவும் 6 இது ரெண்டையும் பண்ணாலும் இது ரெண்டையும் சேர்ந்ததும் 6. எல்லாமே 6 6 6 வருமா? சோ அந்த n of அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த செட்டுல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை அததான் வந்து கொடுக்கிறது. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஏ செட் பி செட் கொடுத்துட்டாங்க. இங்க செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. நீங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்பீங்க, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம், ஏ யூனியன் பி பி யூனியன் சி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுலயும் யூனியன் இன்டர்செக்ஷன் ஃபார்முலா எல்லாம் வரும். அதே வந்து இப்ப ஏ கிராஸ் பின்னு கொடுத்துட்டு ஏ செட்டை கண்டுபிடி பி செட்டை கண்டுபிடின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவராலா இந்த லெசனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஏ கிராஸ் பி 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 அப்படின்னா ஏவும் பியும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏ கிராஸ் பின்னு கொடுத்திருக்காங்க.
சோ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ செட் வந்து இந்த கொடுத்திருக்கிற ஏ கிராஸ் பில முதல் ஆயத்தொலைவுகளின் உறுப்புகளின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொடுத்திருக்கிற ஏ கிராஸ் பில ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் தான் வந்து ஏ. இரண்டாவது வேல்யூவை வந்து பி. செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏங்கிறது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 3யும் 5ம் தான். ஏன்னா 3,4 அண்ட் 3,2. அப்போ 5,2 5,4. அப்போ 3யும் 5ம். பி வந்து என்ன இருக்கு? 2ம் 4ம். Set of all second elements of second set of all second coordinates of element of A cross B. So இதை இங்க மென்ஷன் பண்ணணும் நீங்க. Set of all first coordinate of elements of A cross B. Set of all second coordinate of elements of A cross B அப்படின்னு ஏக்கு என்னது பிக்கு என்னது. அதே இப்ப இங்க பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிங்கிறது தான் வந்து இது அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடும். பி வந்து செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பினும், ஏ வந்து செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பினும் வந்துடும். ஓகேவா? சோ இது ஒரு இதெல்லாமே இதுக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். சோ கான்செப்ட வந்து தெளிவா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பை டிஃபால்ட் அதுக்கு ஒரு சிமுலேஷனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதெல்லாமே நமக்கு வந்து ஃபார்முலால வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ பி சி 3 செட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல then verify A cross B union C is equal to A cross B union A cross C என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்லயே டிமார்கன் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் படிச்சதுதான். சோ இது இந்த இயரும் நம்ம ஆல்ரெடி இயர் ஸ்டார்டிங்லயே இந்த பாடம்லாம் நம்ம படிச்சதுதான். சோ இப்போ இங்க பி யூனியன் சினா என்ன? பியையும் சியையும் சேர்த்து எழுதுனா அதுதான் பி யூனியன் சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இப்ப பி செட்டும் சி செட்டும் சேர்த்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? -3, கமா அடுத்தது 0, கமா 1, கமா இல்ல -2 விட்டுட்டோம் இல்லையா? 1 சரி -2 போட்டுக்கலாம். 1, கமா 3 இங்க வந்து -2 வரும். சோ பி செட்டையும் சி செட்டையும் சேர்த்து எழுதுனா அது வந்து பி யூனியன் சி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி, இந்த ஏவோடைய மதிப்பை இந்த பி யூனியன் சி கூட பேர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. -1, -3, -1, -3 சாரி -3, கமா அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணி -1, -2. சோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். -1, -2 அதுக்கப்புறம் வந்து -1, 0, -1, 1, -1, 3. கமா -3 வேற இருக்கு ஏல. -3, கமா -3, -3, கமா
-2 -3, -0 -3, -1 -3, 3. ஸோ ஏல இருக்கக்கூடிய -1ஐயும் -3ஐயும் பி யூனியன் சில இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸோடையும் பேர் பண்ணும். அடுத்தது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவையும் பில இருக்கிறதோட பேர் பண்ணும். -1, -3. -1, 1. அடுத்தது -3, -3. -3, 1. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கூடயும் சில இருக்க ஒரு உறுப்பு கூட பேர் பண்ணணும். -1, -3. -1, 0. -1, -2. -3, -3. -3, 0. -3, -2. ஏதோ ஒரு வேல்யூவை விட்டுருக்கோம். ஓகே, நிறைய பிராக்கெட்ஸ் போட்டான். பிராக்கெட் எக்ஸஸ் போட்டா கூட தப்பு காட்டுது பாத்தீங்களா நம்மளுடைய சிஸ்டம். சோ நம்ம வந்து எழுதும் போதும் அதே மாதிரி கரெக்டா இருக்கணும். இப்ப ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு இங்க வந்து ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் எந்த உறுப்பெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கணும். ஒரு தடவை ரிப்பீட் ஆகிறத 1 டைம் எழுதணும், ரிப்பீட் ஆகாததை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம எழுதணும். -1, 3. 3க்கு பதிலா 13 போட்டேன் பாருங்க. -1, 3, அடுத்தது -1, 1. அடுத்தது இதுல இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து -1, 3. இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கூட எரர் அடிக்கும். -1, 3, -1, -1, -3, -3, -3, 1. இங்க என்ன இருக்கு? எக்ஸ்ட்ராவா -1, 0 ஆட் பண்ணுமா? -1, 0, -1, -2 ஆட் பண்ணுமா? அடுத்தது -3, 3 மேலேயே தூக்கி போட்டோம் நம்ம. அப்ப அவங்க வேண்டாம். அடுத்தது -3, 0. அடுத்தது -3, 0 வரைக்கும் போட்டாச்சு. -3, -2 மட்டும் போடணும் இல்லையா? இதுல லாஸ்ட்ல -3, -2 மட்டும் ஆட் பண்ணு. -3,
minus 2. Minus 1, 3, minus 1, 1, minus 3, 3, minus 3, 1, minus 1, minus 3 வேற இருக்கு. அதை விட்டுட்டோம் பாத்தீங்களா? minus 1, minus 3. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ரெண்டுமே டிஃபர். minus 1, minus 3, 3, 0, minus 1, minus 3, minus 1, minus 2, minus 1, 0, minus 3, 0, minus 3, minus 3, minus 3, minus 3 இங்க இருக்கு. சோ இப்போ இப்படிதான் ஸ்டெப் மார்க் ஒரு 5 மார்க் கேள்விக்கு கொடுப்பாங்க ஸ்பிளிட்டப்ஸோட. ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி செட் கொடுத்திருக்காங்க, சி செட் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸ்டெப் மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க? 5 ஸ்டெப் ஒரு கணக்குக்கு, ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க், 5 மார்க் இப்படிதான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சோ அந்த கால்குலேஷனுக்காக தான் இந்த சம். இது வந்து உங்களுக்கு உங்க புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த கால்குலேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். சோ இதனுடைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நான் காமிச்சிடவா? அடுத்த கிளாஸ்ல இல்ல நியூ ப்ராப்ளம் இல்ல இந்த கிளாஸ்ல எம்சிக்யூ நம்ம பாத்திரலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். கான்செப்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூ பாக்குறோம். இது ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல சொல்லுங்க, இல்லைன்னா நான் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்றேன். Which of the following is an example of relation? A, B, C மூணுமே செட்ஸ் கொடுத்திருக்கேன். D வந்து all the above. Option A minus 1, 2, 2, 3, 3, 4 and option B 1, 1, 2, 2, 3, 3 and option C 1, 2, 2, 1, 3, 3 and option D is all the above. Which of the following is an example of a relation? Question number 2. If R is equal to x, y belongs to x squared plus y squared is equal to 25, then which of the following is true? Option A, R is reflexive. Option B, R is symmetric. Option C, R is transitive. Option D, none of the above. If R is equal to x, y belongs to x squared plus y squared is equal to 25, then which of the following is true? Third question. If A is equal to 1, 2, 3 and B is equal to 4, 5, 6, then which of the following relations from A to B is 1 to 1? Relation option A is equal to R is equal to 1, 4, 2, 5, 3, 6. Option B relation equal to 1, 4, 2, 4, 3, 6. Option C relation equal to 1, 5, 2, 5, 3, 6. Option D, none of the above. Question பார்த்துக்கோங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. A to B க்கு 1 to 1 ரிலேஷன் எது ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க. நாலாவது question. If f of x is equal to x squared, then what is the value of f of minus 3? x இருக்கக்கூடிய பிளேஸ்ல minus 3 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. A is equal to 6, B is equal to 9, C is equal to minus 6, D is equal to minus 9. Option A 6, option B 9, option C minus 6, option D minus 9. Question number 5. If f of x is equal to x plus 2, then what is the value of f of 3?
Option A 1, option B 3, option C 5, option D 7. If f of x is equal to x plus 2, then what is the value of f of 3? Question number 6. If f of x is equal to 2x minus 3, then what is the value of f of 0? If f of x is equal to 2x minus 3, then what is the value of f of 0? Option A minus 3, option B 0, option C 2, option D 3. இது ஏன் நான் எம்சிக்யூல உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்னா இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின்ல உள்ள வரும் f.g.g.f எல்லாம். சோ இங்க ஒன் வேர்ட்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எம்சி ஒன் வேர்ட் ஆன்சர்லயும் இது வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. If f of x is equal to 1 by x, then what is the domain of f of x? Option A, all real numbers. Option B, all real numbers except x is equal to 0. Option C, all positive real numbers. Option D, all negative real numbers. If f of x is equal to 1 by x, then what is the domain of f of x? Option A, all real numbers. Option B, all real numbers except x is equal to 0. Option C, all positive real numbers. Option D, all negative real numbers. Question number 8. If f of x is equal to x squared, then what is the range of f of x? Option A, all real numbers. Option B, all positive real numbers. Option C, all negative real numbers. Option D, all real numbers except x is equal to 0. If f of x is equal to x squared, then what is the range of f of x? Question number 9. If f of x is equal to 2x plus 1, then what is the range of f of x? All real numbers, all positive real numbers, all negative real numbers, all real numbers except x is equal to 0. Last question. If f of x is equal to x plus 1 and g of x is equal to x minus 1, then what is the value of f dot g of x? If f of x is equal to x plus 1 and g of x is equal to x minus 1, then what is the value of f dot g of x? Option A, x plus 2. Option B, x minus 2. Option C, x. Option D, x plus 1. Calculate பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் காமிச்சிட்டேன். எம்சிக்யூ கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லெசன் முடிக்கும் போது ஒரு செட் ஆஃப் எம்சிக்யூஸ் பார்த்துட்டோம். இது செகண்ட் செட் ஆஃப் எம்சிக்யூ கொடுத்துருக்கேன். இதுல மொத்தமா 5 எக்ஸசைஸ் இருக்கு. 5 எக்ஸசைஸ்ல வந்து 43 கணக்கு இருக்கு. அதுல 22 கணக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இவ்வளோ டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ் ரிப்பீட்டடா கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.